என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, இந்த உலகம் எவ்வளவு நயவஞ்சகமானது என்பது உனக்கு தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினான். உலகம் இப்படித்தான். தன் மிகுதியான இனிய சொற்களினால் மதுர வாக்கினால் உன்னை இணங்க பண்ண போராடி கொண்டே இருக்கும். உன் காதலன், உன் காதலி மிக இனிமையாய் பேசுவார்கள். நீதான் எனக்கு உசுர் என்று சொல்லுவாங்க. நீ இல்லைனா வேற யாருமே எனக்கு இல்லை, நீதான் என் வாழ்க்கையே என்று சொல்லுவார்கள். என் கனவு, என் நினைவு எல்லாமே நீதான் என்று சொல்லி உள்ளம் உருக பேசுவார்கள். ஏமாற்றப்பட்டு விடாத மகனே, ஏமாந்து போய்விடாதே மகளே. ஏனென்றால் உன்னை சீரழிப்பதற்காகத்தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, இந்த காதல் என்கிற மயக்கத்தில் நீ சிக்கிக்கொண்டு உன்னையே சீரழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டு போய்விடாதே. ஏனென்றால் உலகம் மிகவும் நயவஞ்சகமானது. அது உன்னை நேசிக்கவில்லை, உன் சரீரத்தை தான் நேசித்து கொண்டிருக்கிறது. உன்னை எப்படியாவது சீரழிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்ற தருணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாயிரு மகனே, எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய அன்பான பெற்றோர்கள் கர்த்தருக்குட்பட்டு உனக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பி. உன் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் செவி கொடுக்க ஆரம்பி. அவர்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பார். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள், நயவஞ்சகிகளின் கரங்களிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்துப்பார். அவர் உனக்காக பட்ட பாடுகள், உனக்காக அவர் சிந்தின இரத்தம், உனக்காக அவர் கொடுத்த ஜீவன், அந்த அன்பின் ஆழத்துக்குள்ளாய் நீ கடந்து வருவாய் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாய வலைகளில் உன் கால்கள் எந்த சமயத்திலும் சிக்கிக்கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தர் உன்னை தன் பரிசுத்த பாதுகாப்பில் வைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.